பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுக்கு போணும்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் பிள்ளைங்களுக்கு எப்ப லீவ் விடுவாங்க, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருப்போம். கொஞ்சம் லாங் லீவ் கிடைச்சாலே போதும், உடனே அம்மா வீட்டுக்கு ஓடிருவோம். இந்த 4 டேஸ் லீவ்லயும் நான் ஒரு 2 டேஸ் அம்மா வீட்ல தான் இருந்தேன். ஒரு நாள் அம்மா வீட்லயும், ஒரு நாள் அம்மா ஃபேமிலி கூட அவுட்டிங்கும் போயாச்சு. காலையில எழுந்ததும் எப்பவும் போல அம்மா தான். அம்மா வீட்டுக்கு போனாலே வந்து நம்மளே நெனச்சாலும் அம்மா வந்து வேலை செய்ய விட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளா பார்த்து சின்ன சின்ன வேலைகள செஞ்சுக்க வேண்டியதான். அதுவும் சிஸ்டர்ஸ் சேர்ந்துட்டா போதும். அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நல்லா நைட்லாம் நல்லா பேசிட்டு தூங்கவே லேட் ஆயிருச்சு. காலையிலயும் லேட்டா எழுந்தாச்சு. காலையில எழுந்ததும் அம்மா சூடா காஃபி போட்டு குடுத்தாங்க. அத குடிச்சுட்டு குட்டீஸ் குளிக்கிறது, நாங்க குளிக்கிறதுன்னு எல்லாரும் குளிச்சாச்சு. குளிச்சதுக்கு அப்புறமா மிஷின்ல துணி போட்டு அத மட்டும் தான் வந்து காய போட்டோம். அதுதான் இன்னைக்கு சிஸ்டர்ஸ் நாங்க செஞ்ச வேல. கிச்சன் வேலையெல்லாம் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. காலையில எங்க வீட்ல எல்லாரோட ஃபேவரைட்டா இந்த உளுந்தங்களி தான். இந்த உளுந்தங்களி எங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இனிப்பு சேர்த்து வெல்லம் போட்டு செய்றதுனால, இந்த உளுந்தங்களிய குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலயும் சூடா அந்த உளுந்தங்களில நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. காலையில டிஃபன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா குழந்தைங்க கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன் பை ஒன் ஒரு கேம் முடியவும் இன்னொரு கேமுன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில நாங்க சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவோம், உட்காந்து பேச, ஜாலியா அரட்டை அடிக்க அந்த மாரி வேலைகள் தான் பண்ணிட்டுருந்தோம். அப்பா அத்தையோட தோட்டத்திலருந்து ஃப்ரெஷ்ஷா இளநியும், வாழைப்பழமும் கொண்டு வந்தாங்க. இளநீ வந்து ஒரு 11 மணி போல வந்து வெட்டி குடிச்சாச்சு. நல்லாவே வந்து வீட்டு தோட்டத்தில விளைஞ்சதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. அத வந்து குடிச்சு முடிச்சாச்சு. குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா, இளநீ பருப்பையும் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாம, இந்த மாரி அரட்டை அடிச்சுட்டே தான் உட்காந்துருந்தோம். மேக்ஸிமம் நெறைய பேர் வீட்ல தான் இப்படி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு விஷயம் செய்ய ஃபேமிலியோட மொத்தமா உட்காந்தா, அந்த இடத்த விட்டு எந்திரிக்க லேட் ஆகும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் டிஃபன் டயத்துலயும் உட்காந்தா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை செய்றப்பயும், அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம நெறைய நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நல்லா அரட்டை அடிச்சு, நல்லாவே டைம் போச்சு. ஒரு நாள் போன வேகமே தெரியல. நானும் சிஸ்டரும் சின்ன சின்ன வேலைகள் தான் அம்மாவுக்கு செஞ்சுட்ருந்தோம். கிச்சன் வேலையெல்லாம் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள செய்யவே விடல. ஸோ சின்ன சின்ன வேலைகளையாவது பார்ப்போம்ன்னு சொல்லி துணி காய போடுறது, கெட்டில்ல ஹாட் வாட்டர் வைக்கிறது, இரும்பு கடாய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே நம்ம அத சீசனிங்காவது பண்ணி வைப்போம். அம்மா சமையல் வேலைய பார்க்குறாங்கன்னு சொல்லி அத வாஷ் பண்ணி அத சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க வாஷ் பண்ற நேரத்திலேயே அம்மா வந்து சமையலுக்கு தேவையானதெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க. சிஸ்டர்ஸ் சேர்ந்தா சொல்லவே வேணாம். ஒரு வேலை சின்ன வேலைய செய்றது கூட ரொம்ப நேரம் ஆக்குவோம். அந்த மாதிரி பேசிக்கிட்டே டயத்த ஓட்டிக்கிட்டே இருப்போம். மதிய சமையலுக்கு வெள்ளிக்கிழமை வேற, அதனால சூடா வந்து சாம்பார் வச்சுட்டோம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் இதுதான். அதுவும் நெறைய பேர் சேர்ந்தாலே வந்து சாம்பார் 2, 3 காய் பொரிக்கிறது அந்த மாரி பண்ணிக்குவோம். அதுபோல இன்னைக்கு துவரம்பருப்பு, சௌசௌ போட்டு சாம்பார் வச்சாச்சு. காய், முட்டைக்கோசு, பாசிப்பருப்பு, கேரட் சேர்த்து பொரியல், முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்ல சுட சுட சாம்பார் சாப்பிட்றப்ப அப்பளம் இல்லாம எப்படி அதையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. காலையில ஃப்ரெஷ்ஷா பனங்கிழங்கு கிடைச்சுச்சு. ஜனவரி மாசம்னாலே அந்த பொங்கல் ஒட்டி நம்மளுக்கு வந்து பனங்கிழங்கு கிடைக்கும். அது வந்து கிடைக்கிறப்பயே சீசனப்பயே வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அதையும் அம்மா இட்லி பாத்திரத்தில வைக்கல. ஒரு பாத்திரத்தில வச்சு இன்னொரு பாத்திரத்தில அத கவுத்தி வச்சு, உப்பு போட்டு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டாங்க. மதியம் சூடா சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வந்து அரட்டை அடிச்சுட்டே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸா இன்னைக்கு வந்து பனங்கிழங்கு தான் எடுத்துக்கிட்டோம். ஆளுக்கு ஒரு பனங்கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. அத சாப்பிட்டுட்டு கையோட ஒரு டீயையும் சாப்பிட்டாச்சு. மறுநாள் சாட்டர்டே திருச்செந்தூர் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா குற்றாலம், திருச்செந்தூர் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா குழந்தைங்க திருச்செந்தூர் தான் ரொம்பவே விரும்புனாங்க. ஈவினிங் ஒர்க் வந்து பெருசா இல்ல. டிஃபன் வேலையுமே வந்து நூடுல்ஸ் தான். அதுக்கு வந்து வெஜிடபிள் சாப் பண்றது மட்டும் தான் வேல. மத்தபடி சட்னி ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அதனால ஈவினிங் விளக்கேத்திட்டு கொஞ்சம் வெளியில பர்ச்சேசிங் போக வேண்டியது இருந்துச்சு. அதையும் போய் முடிச்சுட்டு வந்து நூடுல்ஸும் செஞ்சு சூடா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா பேக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன் டே ட்ரிப் தான். கொஞ்சம் இயர்லியரா வந்து கிளம்பணும். ஒரு 3:00 மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பணுங்கிறதுக்காக, அங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு எந்த பேக்லயும் வைக்கல. நார்மலா வந்து கட்டப்பையில தான் வச்சோம். இந்த கட்டப்பையில வந்து வைக்கிறதுக்கு காரணம் வந்து, நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா கழட்டுற ஈர துணிய வந்து பேக்ல வச்சோம்னா ரொம்பவே பேக் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த கட்டப்பை வந்து சூஸ் பண்ணி அதுலருந்து வச்சாச்சு. ஃபுல்லா வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமும் தூங்கவே இல்ல. ஒரு 2 ஹார்ஸ் தான் தூங்கணும்னு அந்த அளவுக்கு அரட்டை அடிச்சுட்டு தான் இருந்தோம். அதனால தூங்குனதே வந்து டைம் கம்மி. அதனால 3:00 டைம் வந்து 4:00 கிளம்புற டைம் ஆயிருச்சு.
ஒரு 5:30 போல ஐயங்கார் பேக்கரின்னு இந்த சங்கரன் கோயில் ரோட்ல இருக்கிற அந்த பேக்கரியில ஸ்டாப் பண்ணி டீ சாப்பிட்டு தான் அப்புறம் வந்து கிளம்புனோம். சுட சுட டீ சாப்பிட்டா தான் கொஞ்சம் வந்து அந்த வேக்கப் மாரி இருக்குது. இல்லன்னா வந்து ரொம்பவே ட்ரவுசியா தூக்கம் தூக்கமா வந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நல்லா பாட்ட போட்டு குழந்தைங்க அவ்வளோ அரட்டை. அந்த அரட்டையோட திருச்செந்தூர் போய் ரீச் ஆயி, அங்க நல்லாவே வந்து கடல்ல குளிச்சாச்சு. கடலுக்குள்ள போனா சொல்லவா வேணும், வெளில வரவே மனசில்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்பவே ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட வந்து குளிச்சோம்னே சொல்லலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடியே மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு தான் போனோம். அதனால ரொம்ப நேரம் டைம் எடுத்து குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு திருத்தலத்துக்கு போணுங்கிற திருப்தியோட தான் வெளில வந்தோமே தவிர, திருச்செந்தூர் போய் முருகன தரிசிச்ச அந்த காலங்கள்லாம் ரொம்ப மலையேறி போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு காசு தான் அங்க வந்து பெருசா விளையாடுது. ஒரு ஆளுக்கே வந்து உள்ள போறதுக்கு 2000 கிட்ட கேட்டாங்க. ஸோ கடவுள மனசுல நெனச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப வருத்தத்தோட தான் திருச்செந்தூர் விட்டு கெளம்புனோம். வர வழியில தூத்துக்குடி வழியா வந்தாச்சு. தூத்துக்குடியில வந்து கனி ரெஸ்டாரண்ட்ன்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி வந்து கட்டபொம்மன் நினைவு கோட்டைக்கே வந்துட்டோம். வந்து ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்தாச்சு. கட்டபொம்மனோட வரலாறுலாம் அங்க வந்து கீழ வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரீட் பண்ணிட்டு, அங்கேயே அத வந்து ஒரு ஸ்டோரியா வந்து ஒரு ஆள் இருந்து சொல்றாங்க. ஃபுல்லா கேட்டுட்டு, ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. மொதல்ல அவரோட யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். ஆனா, இப்பல்லாம் எதுவுமே இங்க இல்ல. மியூசியம் போயிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஜக்கம்மா கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு, இது வந்து அவரோட வாழ்ந்த கோட்டை இடிக்கப்பட்ட இடம் தான். அகழ்வாராய்ச்சி மூலியமா தோண்டி எடுக்கப்பட்ட இடம்னு சொல்லி அத வந்து கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற நினைவு கோட்டை வந்து அவங்களா கட்டப்பட்டது தான், அவரோட நினைவாக. அது முடிச்சதுக்கு அப்புறமா எட்டயபுரம் வந்து பாரதி வீட்டுக்கும், பாரதியோட மணிமண்டபத்துக்கும் வந்துட்டோம். அவ்வளோதான். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பிட்டோம். திரும்பி ரிட்டர்ன் கோவில்பட்டி வரவே 6:00 ஆயிடுச்சு. ஓகே, ஈவினிங் டீ சாப்பிடலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். ஹோட்டல் ஆனந்தான்னு. அங்க ஈவினிங் ஸ்நாக்ஸே நல்லா வெரைட்டியா வச்சிருந்தாங்க. நாங்க வாழைப்பூ பக்கோடாவும், கருப்பட்டி பணியாரமும், அதோட டீயும் சாப்பிட்டாச்சு. டின்னருக்குமே நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. ஆனா, அதெல்லாம் நாங்க எதுவும் டேஸ்ட் பண்ணல. ஈவினிங் டைம்ங்கிறதுனால அந்த ஸ்நாக்ஸோட நிப்பாட்டியாச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸே வந்து டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. அதனால டிஃபனுமே நல்லாயிருக்குன்னு தான் நெனைக்கிறேன். நீங்களும் இந்த மாரி கோவில்பட்டி சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.